சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூலை மாதத்துல சிம்மராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு நாள் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கிரகங்களோட பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால சிம்மராசி அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2024வது வருஷம் எப்போ பிறந்துச்சோ அப்பவே இருந்தே இவங்க சந்திச்சு வரக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் 2 மடங்கா அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வருஷத்துல இருந்துதான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க பண நெருக்கடி அப்படிங்கறத சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. திடீர் பண இழப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க. எதிர்பாராத நேரங்கள்ல திடீர் விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்க சொந்தக்காரன் மூலமா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் நண்பர்கள் மூலமாவோ அல்லது பழகினவங்க மூலமாவோ ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் விட முக்கியமா இந்த 2024வது வருஷத்துலதான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியம் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கம் பண நெருக்கடி அப்படி இல்லைன்னா பண இழப்புகள், இன்னொரு பக்கம் குடும்ப பிரச்சனை அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படின்னு தொடர்ச்சியான பிரச்சனைகளோடய சிம்மராசிக்காரங்க சமீப காலமா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல கடந்த ஜூன் மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய செலவுகளை ஏற்படுத்தின ஒரு மாதமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். அதாவது ஒரு சிலருக்கு சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கை துணை மூலமா நிறைய விரைய செலவுகளை சந்திச்சிருப்பீங்க. உங்க குழந்தைகளோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில முயற்சிகளை எடுத்து அது மூலமா நிறைய செலவுகளை சந்திச்சிருப்பீங்க. குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான செலவுகள் அப்படிங்கிறது கடந்த ஜூன் மாசத்துல கண்டிப்பா இருந்திருக்கும். போதாக்குறைக்கு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்ட காரணத்தால நிறைய மருத்துவ செலவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு மாதமா கடந்த ஜூன் மாதம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க கடந்த ஜூன் மாதத்துல கண்டிப்பா பண நெருக்கடி அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் சந்திச்சிருப்பீங்க. தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமாவே இருந்தாலும் சரி, உங்க வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படிங்கிறது கடந்த ஜூன் மாதத்துல இருந்திருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதி இல்லாத ஒரு மாதமாவும் கடந்த ஜூன் மாதம் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா நீங்க சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி, வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி, கடந்த ஜூன் மாசத்துல உங்க பக்கத்து வீடுகள்ல இருக்கிறவங்க மூலமா நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு இதனாலேயே வீடு மாற வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பக்கத்து வீடுகள்ல இருக்கிறவங்க மூலமா நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலையும் கடந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படுத்தி விட்டுருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சிம்மராசியில பிறந்தவங்களை ஒரு 4 குரூப்பா பிரிச்சு வச்சுக்கலாம். ஒரு குரூப் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு வாழ்க்கை துணையோடையும் சொந்த பந்தங்களோடையும் போராடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் பண நெருக்கடியை சந்திச்சு பழகினவங்கிட்ட பணத்தை இழந்துட்டு பணத்துக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. 3வது குரூப் உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்டு மருந்து மாத்திரைகளோட போராடிக்கிட்டு இருப்பாங்க. 4வது இருக்கிற குரூப் வீட்டை சுத்தி இருக்கிறவங்க கூட ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகளோட போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தத்துல எந்த ஒரு சிம்மராசிக்காரங்களுக்கும் சமீப காலமா நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளாவது சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களும் சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பான யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் 15 நாட்கள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு யோகங்கள் கிடைச்சதோ அதே அளவுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். இதனால இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் சுக்கிர பகவானோட இணைஞ்சு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சஞ்சாரம் பண்ணுவார். ராசியோட அதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்களுக்கு சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்துல சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும்.
ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு சொந்த தொழில்ல எதிர்பாராத திடீர் யோகங்கள் கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கையில பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி அல்லது வியாபாரமா இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் இருந்துட்டு வந்த மந்த நிலைமைகள் எல்லாம் முழுமையா விலகும். உங்களோட தொழில்ல படிப்படியா முன்னேற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தொழில் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு முயற்சிகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஜூலை மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல அந்த முயற்சிகளை எடுக்கும் போது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்கும். அப்படிங்கறதால எந்த ஒரு புதிய முயற்சிகள்ல இறங்குறதா இருந்தாலும் சரி, இந்த ஜூலை மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் முழுக்கவே லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போறார். உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சிலர் சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஐடியாவோட பணத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது லோன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்துல நீங்க தொழில் தொடங்குறதுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது உங்க கைகளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சிலர் இது மூலமா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இந்த ஜூலை மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். அதே நேரம் சிம்மராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜூலை மாதமும் உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கடிகளும் இந்த ஜூலை மாசத்திலையும் கண்டிப்பா தொடரும். உங்க வாழ்க்கை துணை கூட ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும், சொந்த பந்தங்கள் கூட ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் இந்த ஜூலை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனாலேயே ஒரு சில சிம்மராசிக்காரங்க இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட இந்த ஜூலை மாதத்துல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குது. அதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே சிம்மராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போயிடுங்க, அனுசரிச்சு போக பழகிக்கோங்க. எல்லா தப்புமே உங்க வாழ்க்கை துணை மேலதான் இருக்குது அப்படின்னாலும் நீங்க விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணுங்க. அவங்க விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் விட முக்கியமா வாழ்க்கை துணை கிட்ட இருந்து ஏதாவது ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும்னு நினைச்சு எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்காதீங்க. இன்னும் சொல்ல போனா, நீங்க புதுசா எந்த ஒரு காரியத்துல இறங்குறதா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு முதல்ல முட்டுக்கட்டையை போடுவாங்க. எந்த வகையிலையும் உங்களுக்கு ஆதரவா அவங்க இருக்கவே மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க எப்பவுமே எதிர்பார்க்காம இருந்துக்கோங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜூலை மாசத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் உங்களுக்கு ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். புதுசா எந்த ஒரு உடல் ஆரோக்கிய பாதிப்புகளுமே இந்த ஜூலை மாசத்துல உங்களுக்கு ஏற்படாது. அதே நேரம் ஏற்கனவே இருக்கிற வியாதிகளுக்கு நீங்க மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால சிம்மராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு அதிக அளவுல கவலைப்படாதீங்க. நமக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு எப்பவுமே பயந்துகிட்டே இருக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா, நீங்க வெளியில யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாம உங்களோட பயத்தை நீங்க உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வைக்கிற காரணத்தாலேயே உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதனால முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்துல இருந்து முழுமையா வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்களும் பெரிய அளவுல நெருக்கடிகள் இல்லாம வேலை செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தொழிலையும் உங்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடி இருக்காது, உத்தியோகத்திலையும் பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது, உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாசத்துல இருக்காது. அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.